3Dல பண்ணியிருக்காங்க. அதனால் திருப்ப முடியாது, திருடிட்டும் போக முடியாது. ஸோ ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கிறேன். ஸோ இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சு அவங்க பிஸ்னஸில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் சந்திச்சு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க, அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா? ஸோ அது அனுபவ ரீதியாக அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரெடியாக இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அது என்ன பிஸ்னஸ், அது யார் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பேர் எனக்கு தெரியும், மக்களுக்காக ஒரு தடவை. ஓகே, என் பேர் சாதிக் பாஷா. நான் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் கேகே புதூர் அழகண்ணா வீதியில் ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் கம்பெனி வச்சுருக்கிறேன். கம்பெனி நேம் வந்து வின்னர்ஸ் அட்வர்டைசிங் அண்ட் டிஜிட்டல். சாய்பாபா காலனியில் நாங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். சூப்பர் சார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து ஒரு சீனியராக நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுடைய இந்த வின்னர் அட்வர்டைசிங்கில் என்னென்ன மாதிரி சர்வீஸ் இருக்குது? நாங்கள் வந்து அட்வர்டைசிங்மெண்ட்டில் எல்லாமே பண்ணித்தரோம். விசிட்டிங் ஹால்லேருந்து ஏசிபி, எல்இடி, நியான் லைட்டு, ப்ரௌச்சர்ஸ், புக்லெட், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டு A to Z நாங்கள் பஸ் விளம்பரம், ஹோர்டிங்கு, பஸ்ஸு நிழல் கொடை, ஓகே, இந்த மாதிரி A to Z எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரும் நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஒர்க்ஸு நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம், நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். அண்ட் இந்த நம்ம வின்னர் அட்வர்டைஸிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு தொழில் தொடங்கினவரா, இல்லை உங்களுடைய அப்பா அந்த மாதிரி யாரும்? இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் நான் சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதனால் இது அப்பா பிஸ்னஸ் இல்லை, இது நான் ஓனாக வந்து ஆரம்பித்து இன்றைக்கி இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே. ஸோ நல்லா சிறப்பாக போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் தான் நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முடிவு எப்படி எடுத்தீங்க? முடிவு எப்படி எடுத்தோன்னா, பேசிக்லி நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டு. கோயம்புத்தூரில். ஸோ தமிழ்நாடு SM டிஜிட்டல்னால் தெரியாத ஆளே கிடையாது. ஓகே. SM ஆர்ட்ஸ்ன்னு வச்சு ரொம்ப காலமாக நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் தொழிலில் இருந்த ஆளுங்க, ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த லைனை சார்ந்து இந்த பிரிண்டிங் இருக்கிறதுனால நாங்கள் இதில் அப்படியே ஃப்ளக்ஸ் பிரிண்டிங்கில் வந்துட்டோம். ஸோ வரதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அது ஒரு இது இருந்தது. பட் இது கலைத்தொழில் சார்ந்து வர்றதுனால எங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம். அதில் அப்படியே எங்களுக்கு இது சிறப்பாக இருந்தது, நல்ல விதமாக அமைஞ்சது. ஓகே. அதனால் அனுபவமும் இருந்தனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பட் எங்களுக்கு என்னென்னா ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் பண்ணணுங்கிறதுக்கு வேண்டி வரல. ஓகே. இப்போ நம்ம அந்த தொழில் இருந்து அதே சேம் தொழில் இன்றைக்கி எல்லாம் டெக்னாலஜி மாறின உடனே இந்த மாதிரி வந்தோம்னா நாங்கள் மாறிக்கிட்டோம். ஓகே. ஓகே. ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் வந்து ஸ்டார்டிங்கில் யாருக்குமே இல்லை. ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் ஃப்ளக்ஸ் பிரிண்டிங் கிடையாது. ஓகே. இந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளே தான் வந்திருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம பண்ணது பூராமே ஆர்டிஸ்ட் ஒர்க் தான் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே. அந்த ஒரு ஆர்வத்தில் அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டேங்க. சூப்பர். ஸோ நீங்கள் வந்து 15 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு காரணத்தினால கேட்குறேன். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் தொடங்கும் போது இருந்த மிஷின் இப்போ வரைக்கும் இருக்கா, இல்லை நீங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மிஷின்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறது ரெண்டுமே இருக்குது. அதாவது மிஷின் தான் மாறுது, அதில் வர மூஞ்சி எதுவும் மாறாது. கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? மிஷின் மாறும், என் மூஞ்சி அதில் பழைய மிஷின்லையும் பிரிண்ட் அடிக்கும், புதிய மிஷின்லையும் பிரிண்ட் அடிக்கும். டெக்னாலஜி தான் மாறி இருக்குதே தவிர கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். ஓகே. இதில் பழைய மிஷின் புது மிஷின் சொல்லி எல்லாம் கணக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் இன்னைக்கு புதிய மிஷின் எது வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி புதுசு வாங்கி போட்டு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கிறோம். ஓகே. ஓகே. எங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் மிஷின் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் பிரிண்ட் அடிக்கும். இன்னைக்கு அட்வான்ஸாக UV போயிட்டு இருக்குது. ஆமாம், UV ஃப்ளாட் பெட்டு இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக எல்லாம் பிரிண்டிங் போயிட்டு இருக்குது. பட் என்ன மக்களுக்கு என்ன தேவை, எது கேட்குறாங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மாறி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி தந்துட்டு தான் இருக்கோம். ஓகே. எங்களோட மக்களோட ஆதரவு தான் மெயின். எல்லா மக்களும், அனைத்து மக்களும் நமக்கு நல்ல சப்போர்ட், கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாருமே, யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லா மக்களும் எங்களுக்கு நல்ல ஆதரவு தந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 15 வருஷம் நாங்கள் இந்த ஃபீல்டு இத்தனை காலம் நிலச்சிருக்கிறோம்னா அது மக்கள் தான். மக்கள் தான். மக்கள் தான். சூப்பர். இன்னைக்கு தேதியில் இப்போது
ஒரு 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 இதே மாதிரி ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் மட்டும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சராசரி எவ்வளோ அளவு இடம் தேவைப்படும்? மினிமம் ஒரு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டாவது வேணும் சின்ன லெவலில் தொடங்குறதுக்கு. தொழில் தொடங்கணுங்க தொடங்கலாம், எல்லாம் நல்ல ஒரு சிறந்த பிஸ்னஸ் தான். ஆனால் வேலை தெரிஞ்சு தொழில் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மிஷின் போடுறவங்களுக்கு வேலை தெரியணும், அனுபவம் இருக்கணும். அனுபவம் இல்லாமல் போட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கஷ்டம்தான். அனுபவம் உள்ள ஆள் யார் போட்டாலுமே ஜெயிச்சிடலாங்க. அண்ட் இந்த தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை? அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சேல் டேக்ஸ் இருந்தது, சரி, அப்புறம் சர்வீஸ் டேக்ஸு, இப்போ ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி எடுத்து நாங்களும் ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து நாங்கள் ஜிஎஸ்டி எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால் ஜிஎஸ்டி ஒரு போதுமான ஒரு டாக்குமெண்ட் தான். ஆமாம், ஜிஎஸ்டி விட பெரிய டாக்குமெண்ட் எதுவும் இல்லை. ஓகே ஓகே, எங்கே போனாலும் ஜிஎஸ்டி தானே கேட்குறாங்க. ஆனால் ஜிஎஸ்டியும் நல்லா எங்களுக்கு நல்ல விதமாக போயிட்டுருக்கு, நல்ல டேர்ன் ஓவர். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமா எனக்கு நல்லா பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சரி. இப்போது நம்மளுடைய இந்த ஆஃபீஸில் எத்தனை ஸ்டாஃப்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணி? எங்கிட்ட வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு கேட்குறீங்களா இல்லை இங்கே வேலை செய்கிற ஆளு? வேலை செஞ்சு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி ஆகுது. அதாவது வேலை செய்கிற ஆளுங்க எங்கள்கிட்ட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. பட் கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்குக்கு மேலே இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் வந்து ஆயிரக்கணக்குக்கு மேலே இருக்கிறாங்க. அது வந்து இது இல்லை. ஓகே, நம்மகிட்ட ரெகுலராக ஒரு 10 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுவே ஒரு சின்ன லெவலில் ஒருத்தர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அவருக்கு சப்போர்ட்டிங் எத்தனை ஸ்டாஃப்ஸ் தேவைப்படும்? ஒரு 2 பேர் இருந்தால் அவங்க திறமைக்கு ஏற்ப அது கொண்டு போயிடலாம். 2 பேர். இப்போ நம்மளுடைய நிறுவனத்தில் எத்தனை மிஷின்ஸ் வந்து இப்போ கரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை மிஷின்ஸ்? எங்கள்கிட்ட வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு 5 மிஷின் இருக்குது சார். 5 மிஷின்? ஆமாம் ஆமாம். அதில் ஹெச்பி லேட்டெக்ஸ் ஒன்று இருக்குது, ஓகே, ரோடின் மிஷின் ஒன்று இருக்குது, எஸ் பிரிண்டர் ஒன்று இருக்குது, அதே ரோடின் ஈகோ சால்வெண்ட் இருக்குது, லேமினேஷன் ஹோம் வித் வினைல் லேமினேஷன் மிஷின் தனியாக இருக்குது. ஓகே, எல்லா மெட்டீரியலும் இங்கே அவைலபிளாக நாங்கள் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் மூலப்பொருள்லாம் இந்த தொழிலுக்கு என்ன சார்? மிஷின் தவிர? மிஷினை தவிர்த்து மூலப்பொருள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸு, வினைலு, பேக்லைட்டு, இதுதான் மிஷினை விட அதிக காஸ்ட் இழுக்கும். இன்னைக்கு மிஷின் வாங்கி போடுறதுல பெரிய விஷயம் கிடையாதுங்க, அது யார் வேணாலும் வாங்கி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. அதுக்குண்டான மூலப்பொருள் வாங்கி போடுறது பெருசு, மிஷினை விட 10 மடங்கு காஸ்ட் இழுக்கும். அந்த ஆமாம், அதுக்கு தைரியம் வேணும். மிஷினை போடுறவங்க போட்டுடலாம், அந்த மிஷினுக்கு உண்டான. ஏன்னா இப்போ எங்களுது வந்து 3 அடியில இருந்து ஆரம்பித்து 10 அடி வரைக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கித்தான் ஆகும். ஓகே, அது 3லேருந்து ஸ்டார் இருந்ததுன்னா ஸ்டார் ஃப்ளக்ஸு 3லேருந்து 10 அடி, அதே மாதிரி ஒயிட் ஃப்ளக்ஸ் இருந்தாலும் 3 அடியிலேருந்து 10 அடி, பிளாக் ஃப்ளக்ஸாக இருந்தாலும் 3 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் வாங்கணும். வினைல் வந்து 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும், 5 அடி தான் அவைலபிள், அது வரைக்கும் வாங்கித்தான் ஆகணும். அதுதான் பெரிய காஸ்ட் ஆகுமே தவிர மிஷின் வாங்குறதுல பெரிய காஸ்ட் ஆகாது. இன்னைக்கு தேதியில் ஆகாது. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. மிஷின் வாங்குறது ஒரு விஷயம் இல்லை. வேலை தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்னா 2 பேர் இருந்தால் போதும். 2 பேர் நடத்திக்கலாம் சின்ன லெவலில். பெரிய லெவலில் போனால் 10-20 பேர் கண்டிப்பாக இருந்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே. அண்டு இப்போ வந்து இந்த தொழில் எந்த தொழில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து போட்டியாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு 15 வருஷமா இந்த தொழிலில் ஒரு சீனியராக இருக்கும்போது உங்களுடைய போட்டியாளர்களை நீங்கள் எப்படி உங்களுடைய தொழில் அப்படி சமாளிச்சாங்க? இல்லை, தொழிலில் போட்டி இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னேறி போக முடியும். கண்டிப்பாக போட்டி இல்லாமல் இருந்தோன்னா நம்ம முன்னேறவே முடியாது. கண்டிப்பாக போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் தான் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓட முடியும். போட்டி இல்லைன்னா நம்ம ஒரே இடத்துல ஓஞ்சி போய் உட்காந்துருக்கோம். போட்டியாளர்கள் இருந்தால் தான் ஒரு உத்வேகமாக ஓடவும் முடியும். கண்டிப்பாக போட்டி கண்டிப்பாக வேணும். ஓகே, ஏன்னா விளையாட்டு மாதிரி தான், வெற்றி தோல்விங்கிறது தான் உண்டுதே தவிர மற்றபடி போட்டி இல்லாமல் நம்ம எந்த பிஸ்னஸும் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக போட்டி இருக்குனுங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்குது, நமக்கு ஒரு உற்சாகம் இருக்குது. பட் ஆனால் போட்டினா ஆரோக்கியமான போட்டி, போட்டியாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இந்த ஒரு ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் அண்ட் இந்த மாதிரி ஒரு அட்வர்டைசிங், இந்த ஒரு தொழிலுக்கு இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது சார்? இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்குங்க. ஒரு எங்களுக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் ஸ்டாஃப் இதுலேயே இருப்பாங்க. ஏன்னா ஆமாம், தமிழகம் ஃபுல்லாமே 10 லட்சத்துக்கு மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி எடுத்தோம்னா 30 பேர் 40 பேர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அதில் ஒரு சில கம்பெனியில் தான் 1 2 3 நாளை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் 40-50 பேர் இருப்பாங்க. இப்படி வந்து நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 10 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஓகே. ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூரில் இப்போ ஒரு 300 மிஷின் இருக்குது. கோயம்புத்தூர் மட்டும் ஒரு 300 மிஷின்.
ஒவ்வொருத்தரும் 3 மிஷின் 4 மிஷின் எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. பட் எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நம்மளுடைய மிஷின்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குவீங்க? எங்களுதெல்லாம் இம்போர்ட்டட் தான். ஆமாம், எல்லாமே இம்போர்ட்டட் தான். ஓகே. இங்கே லோக்கல் ஏஜென்சி இருக்கிறாங்க, அவங்க மூலியமாக நாங்கள் சொல்லுவோம். இம்போர்ட்டட் மிஷின் தான் எல்லாமே, இது வரைக்கும் இம்போர்ட்டட் தான். லோக்கல் மிஷின் நாங்கள் வாங்குறது இல்லை. நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ ஒரு மிஷின் இன்னைக்கு சில மிஷின்லாம் எவ்வளோ விலை இருக்குது நீங்கள்? சார் விலை வந்து மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 2 லட்ச ரூபா இருந்தால் கூட ஒரு மிஷின் போட்டுருவோம். ஓ, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எங்கிட்டயே வந்து ஒரு 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு மிஷினை கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப நாள் வேணும் அப்படிங்கிற போது நம்ம புது மிஷின் போயிடுறது நல்லது. ஓகே. பழைய மிஷின் வாங்க வேண்டாம். புது மிஷின் இன்னைக்கு காஸ்ட்டுக்கு எவ்வளோ? இன்னைக்கு காஸ்ட் அதுவும் வந்து உங்களுக்கு 5 லட்சத்துலேருந்தே இருக்குது. 2 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் சின்ன மிஷின். பெரிய மிஷின் நல்ல விதமாக வாங்குறதுனா உங்களுக்கு ஒரு 15 லட்சம், அதை விட நல்லது வாங்கினா 50 லட்சம், இப்படி பல இதில் இருக்குது. இப்போது நம்மளுடைய மிஷின்லேருந்து நம்மளுடைய அட்வர்டைசிங் ஒட்டுமொத்த ப்ராடக்ட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம்னா மினிமமாக நம்ம எவ்வளோ பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது? மினிமம் 100 ரூபாலேருந்தே ஸ்டார்ட். 100 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். 100 ரூபாலேருந்து அது லட்சங்கள் வரைக்கும் தேவைகளை. ஆமாம், அவங்க இப்போ நீங்கள் 1 கேட்டால் உங்களுக்கு 100 ரூபா வரும். நீங்களே 100 கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா வரும். இதுதான் கணக்கு. ஸோ அதனால் மினிமம் 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகிடலாம். 100 இல்லை 50 கூட ஸ்டார்ட் ஆகும். சூப்பர். நீங்கள் கேட்குற சைஸை பொறுத்து தான் ரேட் இருக்குது. ஓகே. எங்களுக்கு சதுரடி கணக்கு தான். அந்த கணக்கு பிரகாரம் நாங்கள் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. ஓகே சார். இப்போது இந்த ஒரு தொழில் வந்து இப்போ தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சீனியராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் டிப்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக தொழில் தெரிஞ்சு தொடங்குங்கள். சிறப்பாக இருக்கு. வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னுக்கு பண்ணலாம். ஓகே. தொழில் தெரியாமல் தொடங்க வேண்டாம். ஓகே. அண்ட் அதையும் தாண்டி இன்னும் ஒரு வெவ்வேறு தொழில்கள் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்? இல்லை, இப்போ எனக்கு என்னென்னா மற்ற தொழில் பற்றி தெரியாது. ஓகே. எனக்கு வந்து நான் கிட்டத்தட்ட இதுலேயே 10-20 வருஷமாக இருந்தேனாங்க. இந்த தொழிலே நல்ல சிறப்பான தொழில் தான். திரும்பவும் சொல்கிறேன், வேலை தெரிஞ்சு ஆரம்பிப்பேன். எந்த தொழிலாக இருந்தாலும் தெரியாமல் காசை போட்டு வீண் பண்ண வேண்டாம். எந்த தொழில்னாலுமே நீங்கள் தெரிஞ்சு பண்ணால் சிறப்பாக இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியணும், அந்த தொழில் தெரியணும். ஏன்னா என்னோட அனுபவம் அதுதான். ஏன்னா நாங்கள்லாம் வந்து கற்றுக்கல, அதனால் வந்து எங்களுக்கு உண்மையாலுமே தொழில் பெருசாக, அதாவது சிஸ்டம் நாலேஜ் எல்லாம் கிடையாதுங்க. இனி வர ஜென்ரேஷன்கெல்லாம் சிஸ்டம் நாலேஜ் தெரிஞ்சுட்டு வந்து தொழில் தொடங்கினா கண்டிப்பாக அவங்க லைஃப் கம்மிங்க. அது யாராக இருந்தாலும் சரி. எங்களுது வந்து அந்த கஸ்டமர் வச்சு அப்படியே ஓட்டிட்டோம். எங்களுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூலேயே ரொம்ப நாள் ஓடிட்டு, அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக. இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நிறைய இருக்குது கோயம்புத்தூரில். தடிக்க விழுந்தோம்னா நிறைய மிஷின் ஓடிட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் யாருக்கு எவ்வளோ ஓடுதுன்னு தெரியல. யார் ஆரம்பித்தாலுமே தொழில் கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார், உங்களுடைய பொன்னான நேரம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனல் நேயர்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, நம்மளுடைய வின்னர் அட்வர்டைசிங் நம்ம கோயம்புத்தூரில் கேகே புதூரில் சாய்பாபா காலனியில் அமைஞ்சிருக்கு. ஸோ கோயம்புத்தூர் சார்ந்த மக்கள் உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்லேருந்து, அதாவது விசிட்டிங் கார்ட்ஸ்லேருந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அட்வர்டைசிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக உங்களுடைய வின்னர் அட்வர்டைசிங் வந்து தொடர்பு கொள்ளுங்க. ஸோ உங்களுடைய நம்பர் அண்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் தாராளமாக கீழே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சாரும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியே ஒரு பிஸ்னஸ் சார்ந்த வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு குட்டி டாடா பாபாயோடு கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பை பாய், டேக் கேர்.